سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 62வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابعين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இறை நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்கள், கிறித்துவர்கள் மற்றும் சாபிஊகள் ஆகியோர்கள் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி நற்செயல் புரிகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் உரிய வெகுமதி உண்டு. அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எந்த அச்சமும் இருக்காது. கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 62வது வசனத்திலே பேசுகின்றார். தொடர்ந்து பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்து வந்த நிஅமத்துகளை பற்றி பேசிக்கொண்டே வந்த ரப்பு இடையிலே அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே யார் ரப்பை ஈமான் கொள்ளுகிறார்களோ, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்கள் நபியாக வந்தவுடன் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை பற்றியும், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து மறைந்த உண்மையான தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டு நடந்த அந்த யகூதிகளில் சிலரையும், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீல் வேதத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்று நடந்த நஸரா என்று சொல்லப்படக்கூடிய கிறித்துவர்களையும், அதே போன்று வஸ்ஸாபிஈன, அதாவது ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதல்லவா, அந்த ஜபூர் வேதத்தை தங்களது வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொண்டு அதிலே அவர்கள் இருந்தார்களே, அப்படிப்பட்டவர்களிலேயும் இவர்களிலே யாவரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு இறைவனிடத்திலே வெகுமதி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இவர்கள் தன்னுடைய எதிர்காலம் பற்றி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அல்லாஹை நம்பிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கென்று அனுப்பப்பட்ட தூதர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் அவர்கள் சரியான முறையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு இருக்கிறார்கள். எனவே எதிர்காலம் பற்றிய அச்சம் அவர்களுக்கு தேவையில்லை. அதே போன்று வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கடந்த காலம், அவர்களை கடந்துவிட்ட காலங்கள் அது எப்படி இருந்தாலும் அவர்கள் அதை பற்றியும் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துயரப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே இந்த
இந்த 4 நபர்களை குறித்து வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நாம் விளங்க வேண்டும். வல்லதீன ஹாது என்று சொன்னான், வன் நசாரா என்று சொல்லியிருக்கின்றான், வஸ்ஸாபிஈன என்று சொல்லியிருக்கின்றான். இந்த யூதர்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை கொண்டு வந்து கொடுத்ததற்கு பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டே வந்த அவர்கள், அதை பின்பற்றி நடந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவுடன் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இன்ஜீல் வேதத்தையும் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வழங்கப்பட்ட, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூர் வேதம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதை பின்பற்றிக் கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது அடுத்து ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ரப்பிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே சாபிஈன் என்று சொன்னால் நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர்கள் என்று கூட ஒரு பொருள் விரிவுரையாளர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஜபூர் வேதத்தை பின்பற்றி வந்தவர்களிலே ஒரு கூட்டம் நட்சத்திரங்களை என்ன செஞ்சுன்னு சொன்னா நட்சத்திரம் தான் கடவுள் என்று சொல்லி நட்சத்திரங்களை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள். எப்படி மஜூசிகள் என்று சொல்லுவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு காலத்திலும் கூட மஜூசிகள் இருந்தார். மஜூசி என்று சொன்னால் நெருப்பு வணங்கிகள், நெருப்பு வணங்குவாங்க. பெரிய பெரிய நெருப்பு குண்டங்களை ஏற்பாடு செய்து அந்த நெருப்பு குண்டங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க வணங்குவாங்க. அதனால அவர்களுக்கு மஜூசி என்று பெயர். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. எந்த பெயர் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அந்த நபியை அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வேத கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வசனத்துடைய சொற்றொடரை நாம் கவனத்திலே கொண்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு விஷயம் தானாக தெளிவாகிவிடும். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இங்கு ஈமான் நற்செயல்களினுடைய விவரங்களை எடுத்துரைப்பதுதான் நோக்கமே. ஈமானை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதும் நற்செயல்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எந்தெந்த விஷயங்களை மனிதன் ஏற்றுக்கொண்டால், என்னென்ன செயல்களை புரிந்தால் அவன் இறைவனின் நற்கூலிக்கு உரியவனாக ஆகுவான் என்பதை விளக்குவது நோக்கம் அல்ல. இங்கே இன்னென்ன காரியத்தை நீ செஞ்சா, இன்னென்ன செயல்களை எடுத்துக்கொண்டால் உனக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த செயல்களை இங்கே சொல்லுவது நோக்கம் அல்ல. மாறாக ஈமானையும் பொதுவான நற்செயல்களையும் எடுத்து சொல்லுவதுதான் இங்கே நோக்கமாக இருக்கிறது என்பதும், அதே போல யூதர்களின் தவறான ஒரு கருத்தை மறுத்துரைப்பதற்கும் இந்த வசனம் இறங்கியதாக நாம் பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யூத சமுதாயத்தினர் தாங்கள் மட்டுமே மறுமையின் ஈடேற்றத்திற்கு சொந்தக்காரர்கள், குத்தகைதாரர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை அவர்களிடத்தில் இருந்தது. அதை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தி கொண்டும் இருந்தார்கள். தமது இனத்தோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள், தங்களுடைய இனத்தோடு யார் யாரெல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே அவர்களுடைய கொள்கை எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் தௌராத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, இடைச்சர்கள் செய்யப்பட்டதை கடைபிடித்திருந்தாலும் சரி, அவர்கள் யூதர்களா, அவர்கள் நாளை மறுமையிலே வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற ஒரு கொள்கை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவர்கள் வைத்திருந்தார்கள். தன்னுடைய இனத்திற்கு அப்பாற்பட்ட அனைவரும் நரகத்தினுடைய எரிபொருளாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஆணவத்திற்குரிய ஒரு கருத்தை அவர்கள் சொன்னா அதை கொண்டிருந்தார்கள். இந்த தவறான எண்ணத்திலே மூழ்கி இருந்த அவர்களை இந்த தவறான எண்ணத்தை களைவதற்காக வேண்டித்தான் உங்களிடத்தில் இன பாகுபாடுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லை.
நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தாழ்த்தப்பட்டவன், உயர்ந்தவன், ஆண்ட பரம்பரை, பேண்டவர்கள் சொல்றான் பார்த்தீங்களா? அது மாதிரியான எந்த இனப்பாகுபாடுக்கும் இடமில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த வசனம் இறங்கியது என்பதும், அதே போல இறை நம்பிக்கையையும் அதே போன்று நற்செய்திகளையும் தான் அவன் மதிக்க வேண்டும். அதை அவன் மதிக்கிறானோ அவனுக்குத்தான் நாளை மறுமையின் வெற்றி இருக்கிறது என்பதையும், அவனுடைய குணநலன்களை கவனித்தே இறைவனுடைய தீர்ப்பு அமையும் என்பதையும் சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டிய இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாரார்களை, யூதர்களையும் நசராக்களையும் சாபியைகளையும் மஜூசிகளையும் ஈமான் கொண்டவர்களையும் கூட அல்லாஹ் சொல்லி காட்டி யாருக்கு வெற்றி என்பதை சொல்லி தருவதாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல இந்த வசனம் இறங்கியதற்கான ஒரு காரணமாக சபபு நுசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு தோழர் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து, என்னுடைய நண்பர்கள், தோழர்கள், அவங்க தௌராத் வேதத்தை பின்பற்றியவர்கள் இருக்கிறாங்க, அதே போன்று இஞ்சிலை பின்பற்றியவர்களும் கூட இருக்கிறாங்க, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் வேதத்தை, தௌராத் வேதத்தை, இப்படி எல்லாம் இந்த வேதங்கள்லாம் பின்பற்றி இருக்கிறாங்க. அவங்க தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, நல்ல காரியங்கள் செய்யறாங்க. அவங்கெல்லாம் வந்து நரகத்திற்குரியவர்களா சொர்க்கத்திற்குரியவர்களா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உடனே பதில் சொன்னாங்க, அவங்க நரகத்திற்குரியவர்கள் சொல்லிட்டாங்க. அப்பதான் இந்த வசனம் இறங்குது. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறங்கி, அவர்கள் தௌராத்தை ஏற்றிருந்தாலும், அவர்கள் இஞ்சிலை ஏற்றிருந்தாலும், அவர்கள் எந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டதால் நபி அவர்களை அவர்கள் ஈமான் கொண்டு விட வேண்டும். இனி நபி அவர்கள் எதை கொண்டு வந்து சொல்லுகிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினால்தான் அவர்கள் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். அன்றைய காலகட்டங்களிலே யாரை அந்தந்த நபிகளை பின்பற்றினார்களோ அவர்களும் வெற்றியாளர்கள் என்பதை உணர்த்துகிற முகமாக இந்த வசனத்தினுடைய போக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு முழுமையாக அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்று நடக்கக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.